ஹாய் திஸ் இஸ் வேதாஸ் மேக்கோவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளீட் பண்ண போகிற saree ரொம்ப சாஃப்ட் அண்ட் எலிகண்ட்டான saree. இதிலே நோட் பண்ணியிருக்கோம், அவாய்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ஸ்டீமர் அயர்ன் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதனால் இந்த சாரியை நம்ம ப்ளீட் பண்ணணும். எப்படி பண்ணலான்றதை பார்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது, டெலிகேட்டடாக இருந்தது saree. இதோட வெயிட்டே ரொம்ப மினிமல் வெயிட்டு தான் இருந்தது. ஒரு 2 பாக்ஸு சாரியோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாரியோட பாக்ஸ் ஒரு 2 பாக்ஸ் வச்சா என்ன வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டு தான் இந்த சாரியே இருந்தது. நான் உங்களுக்கு அப்படியே நான் டேரெக்டாக வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஒரு அந்த பாக்ஸு புடவை வந்த பாக்ஸோட வெயிட் இது. அதை விட டபுள் மடங்கு அந்த புடவை, அவ்வளோதான். ரொம்ப லைட் வெயிட்டு. இந்த மாதிரி ஒரிஜினல் சாஃப்ட் சில்க்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட் ரொம்ப வச்சு ப்ரெஸ் பண்ணது அயர்ன் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக நான் இது அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமலே ஃபுல்லாக ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கிளைண்ட்டுக்கும் சாரியை ட்ரா பண்ணி விட்டுருந்தேன். அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரொம்ப சாரியை எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் சாரி ஹேண்டில் பண்ண விதம், அவங்களுக்கு கட்டி விட்ட விதமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி ப்ளீட் பண்ணும்போது கையிலே ஒரு ப்ளீட்டுமா கையிலே எடுத்து ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. இது உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அவங்க கிளைண்ட்டுக்கும் நான் வேர் பண்ணி அந்த ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.